അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് കാരുണ്യക്കടലായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് കനിഞ്ഞിടണേ നിൻ കാരുണ്യം മഴയായി ചൊരിഞ്ഞിടണേ യാ റഹീമല്ലാഹ് യാ റസാഖല്ലാഹ് യാ റഫീഖല്ലാഹ് യാ റഊഫല്ലാഹ് അലിഫിന്റെ പൊരുളായ നാഥനല്ലാഹു ഞങ്ങൾക്ക് തുണയാകണേ അല്ലാഹു ഞങ്ങളെ കാത്തിടണേ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد. உலகெங்கும் வாழும் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களே, தமிழகத்தில் சமீப காலமாக தன்னுடைய தவறான கருத்துக்கள், பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தட்டி எழுப்புகின்ற சொற்பொழிவுகள் மூலமாக அவப்பெயரை பெற்று தமிழகத்தில் பிரபலமாகி வருகின்ற ஒரு பேச்சாளர் சென்னை மக்கா மஸ்ஜிதின் இமாமாக இருக்கின்ற சம்சுத்தீன் காசிமி. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திட்டுவளை என்ற ஊரில் நடந்த மார்க்க பொதுக்கூட்டத்தில் 2 மணி நேரம் அவர் சொற்பொழிவாற்றினார். அந்த பேச்சு இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக அறிமுகப்படுத்துகின்ற, மக்களை இஸ்லாத்தின் உயர்ந்த உன்னதமான சத்தியமான கொள்கைகளில் இருந்து திசை திருப்புகின்ற ஒரு தவறான பேச்சாக இருந்தது. ஏராளமான தவறுகள் அந்த பேச்சில் நிறைந்து காணப்பட்டது. அந்த பேச்சில் என்னவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்கள் இருந்தன, முஸ்லிம்கள் எந்தெந்த கருத்துக்களை அவருடைய பேச்சுகளில் இருந்து நம்பக்கூடாது என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் நாம் பேச நிற்கிறோம். ஆரம்பமாக இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு என்று வந்தாலே ஒரு தகுதி வேண்டும். மார்க்க பிரச்சாரத்திற்கான தகுதி என்ன? அடிப்படை தகுதி என்று பார்க்கும்போது குர்ஆனை சரியாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். மக்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போது மக்தப் மதரசாக்களில் ஆரம்பமாக வைக்கப்படுகின்ற பாடமே குர்ஆனை கற்பிப்பதுதான். ஆனால் அந்த குர்ஆனை, அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அடிப்படையான தகுதியாக இருக்கின்ற குர்ஆனை இந்த சம்சுத்தீன் காசிமிக்கு சரியாக ஓதத் தெரியவில்லை. குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாத மக்கள் உலகத்தில் ஏராளம் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, இவர் சரியாக ஓதத் தெரியாது என்பதற்கு மேலாக தவறாக ஓதக்கூடியவராக இருக்கிறார். குர்ஆனை தவறாக ஓதக்கூடிய ஏராளம் மக்கள் உலகத்தில் உண்டு. அதுவல்ல பிரச்சனை, அதற்கு மேலாக அந்த தவறான வார்த்தைகளை, அந்த தவறான வசனங்களை மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக மேடை போட்டு சொற்பொழிவாற்றுகிறார். இப்படித்தான் அல்லாஹு சொல்கிறான், இப்படி அல்லாஹு சொல்கிறான் என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை தவறாக ஓதி காட்டுகிறார். இவரை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு பிரச்சாரகராக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவருடைய கருத்துக்களை எப்படி இஸ்லாத்தின் சத்தியமான கருத்துக்களாக நமக்கு அங்கீகரிக்க முடியும்? எப்படி இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக நமக்கு அமர்த்தி கொள்ள முடியும்? தொழுகை என்று வந்தாலே குர்ஆனை சரியாக ஓதத் தெரிய வேண்டும்.
மார்க்க பிரச்சாரம் என்று வந்தாலே குர்ஆனை சரியாக ஓதத் தெரிய வேண்டும். குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாதவர், குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவர், அதை மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர் எப்படி மார்க்க பிரச்சாரத்திற்கு தகுதி பெறுவார்? எப்படி ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருப்பார்? இந்த 2 மணி நேர சொற்பொழிவில் 10 குர்ஆன் வசனங்களை தப்பாக பகிரங்கமாக ஓதுகிறார். நீங்கள் அவருடைய ஒவ்வொரு அந்த தவறான வசனங்களையும் இங்கே கேட்கத்தான் போகிறீர்கள். 1வது வசனம் குர்ஆனிலே சூரத்து ஜுமரின் 3வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. என்ன அர்த்தம்? அந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்வதாக வருகின்ற இந்த வசனம். மா நஅபுதுஹும் என்று இருக்கிறது குர்ஆனில். இவர் ஓதுகிறார் லா நஅபுதுஹு, லா நஅபுதுஹு இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மா நஅபுதுஹும் என்று இருப்பதை லா நஅபுதுஹு என்று ஓதுகிறார். அர்த்தமே மாறிவிடுகிறது. அர்த்தம் என்னவாகிறது? அந்த சிலைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அவனை வணங்குகின்றோம் என்று அர்த்தம். எவ்வளவு முரண்பட்ட பொருளாக மாறுகிறது பாருங்கள். 2வது வசனம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத் காஃபின் 16வது வசனத்திலே சொல்கிறான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ என்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஷம்சுத்தீன் காசிமியின் குர்ஆன் என்ன சொல்கிறது? நஹ்னு அக்ரபு லக்கும், இலைஹி என்று இருக்கின்ற இடத்தில் லக்கும் என்று அவர் ஓதுகிறார். நஹ்னு அக்ரபு லக்கும் மின் ஹப்லில் வரீத். நாம் அந்த அடிமையின் பக்கம் அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இவர் ஓதுகின்றபடி நாம் உங்களுக்காக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு பெரிய முரண்பாடு! இவரா மார்க்க பிரச்சாரத்திற்காக தமிழகத்தில் மேடைகள் ஏறக்கூடியவர்? 3வதாக பாருங்கள், சூரத்து நம்லின் 62வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கும்போது ஷம்சுத்தீன் காசிமி ஓதுகிறார், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. அந்த அடிமை என்னை அழைத்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று கேட்கிறார் ஷம்சுத்தீன் காசிமி. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆனி. மக்கா மஸ்ஜிதின் இமாம். சூரத் அஹ்ஸாபின் 33வது வசனம், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா என்ற வசனத்தை அவர் ஓதுவதை பாருங்கள். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, வீடுகளிலே இருங்கள், வலா தஹ்லஅன கமா வலா தஹ்லஅன பில் கவுல், நளினமாக பேசாதீர்கள், நலஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தஹ்லஅன பில் கவுல். எங்கேயோ இருக்கின்றதான வார்த்தையை எங்கேயோ இணைத்து புதிய வசனத்தை உருவாக்குகின்ற ஒரு முட்டாள். இவரை நாம் மார்க்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவமானம் பாருங்க. அடுத்தது பாருங்க, அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு சிறுவர் வந்து சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அந்த சூறாவை ஓதுறார். இவருடைய சொற்பொழிவில் இவர் பேசும்போது ஆரம்பத்தில் வந்தாங்க பாருங்க, அந்த பையன் அழகா ஓதி காட்டினார் சூரத்துல் முல்க் என்று சொல்லி அந்த சிறுவன் சரியாக ஓதியதை இவர் தப்பாக ஓதி காட்டுகிறார். குர்ஆனில் வருகிறது, சூரத்துல் முல்கில் வருகிறது, குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். அந்த நரகத்தில் ஒவ்வொரு கூட்டங்களும் போடப்படும் போது சஅலஹும் ஹஸனத்துஹா,
நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள் என்று வருகிறது. சஅலஹும் ஹஸனத்துஹா என்று இருக்கக்கூடிய சஅலஹும் என்பதை மாற்றி கால ஹஸனத்துஹா அவருடைய விருப்பப்படி, சஅலனாலும் சொன்னான் கேட்டான், காலனாலும் சொன்னான்னு நினைச்சிட்டு குர்ஆனையே மாற்றி விடுகிறார். சஅலஹும் என்று இருக்கக்கூடியதான இடத்தில் கால என்று ஓதி இருக்கிறார். சகோதரர்களே, முன்னால் ஒரு கிராத் ஓதி அந்த புள்ள அழகான ஆயத்தை ஓதிச்சு. அழகான அந்த ஆயத்தை ஓதி தபாரக்கல்லதுடைய ஆயத்தை ஒவ்வொரு கூட்டமும் அந்த நரகத்திலே போடப்படும் பொழுது கால ஹஸனத்துஹா அந்த நரக பாதுகாவலர் கேட்பார்கள். அந்த சிறுவர் மக்தப் மதரசாவில் ஓதக்கூடியதான பருவத்தை கொண்ட அந்த சிறுவர் சரியாக ஓதி இருக்கும் போது ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருக்கின்றவர், ஒரு மேடையேறி மார்க்க பிரச்சாரம் செய்கின்றேன் என்று பேசக்கூடியவர் தவறாக குர்ஆனை ஓதுகிறார். இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த வசனத்திலே வருகிறது, அலம் யஅதிக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரவில்லையா? யாரை பற்றி சொல்லப்பட்டது? எச்சரிக்கையாளர் யாரை பற்றி சொல்லப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்பட்டது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். என்ன சொல்லார்னா, எச்சரிப்பாளர்னா யாரு? இவர்தான், அவரா ஷம்சுத்தீன் காசிமியா. சென்னையிலிருந்து வந்தாரு, விஷயங்களை எல்லாம் சொன்னாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு எச்சரிக்கையாளர் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டதை தானாக இங்கே விளக்குகிறார். அவர் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவரா இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை குர்ஆனை தவறாக ஓதக்கூடியதான இவர் மீது இவர் சுமத்தி இருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம்! இதுல வேற என்னன்னா, நம்ம காசு வாங்குறதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறார். இவர் இந்த குர்ஆனை தவறாக ஓதுறதுக்கு காசு வேற கொடுக்கறாங்க, காசு வாங்காம இருக்கிறத பெருமையா பேசுறாரு. அப்புறம் பாருங்க, அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் குர்ஆனில் வருகிறது, வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர். நாம சொன்னோம் அப்படி ஒன்றும் அல்லாஹு தாலா இறக்கல அப்படின்னு நாம சொன்னோம். அல்லாஹு தாலா அவங்கள பார்த்து சொல்றான், இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர், நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு இவங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான். அந்த இன் அன்தும் இல்லா ஃபீ லலாலின் கபீர் இருக்கிறத இவர் என்ன ஓதுறாரு தெரியுமா? இன் ஹுவ இல்லா ஃபீ லலாலின் முபீன், அவன் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்றார். அந்த மலக்குமார் சொல்லுவாங்க, கால ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர் காலு பலா ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء إن هو إلا في ضلال مبين. எப்படி இருக்கு? எங்க போகுது அர்த்தம்? நீங்கள் இந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொன்னதை மாற்றி அவன் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான். அவன்னா யாரு? ஆராய்ச்சிக்கு போனா விபரீதமாக மாறும். அப்புறம் சூரத்து அன்ஆமின் 59வது வசனம், வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, எந்த ஒரு இலையும் விழவில்லை, அல்லாஹு தஆலா அதை அறிந்து விட்டு அல்லாமல் இருக்குது. இவர் எப்படி ஓதுறாரு தெரியுமா? வமா 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 தஸ்குத் மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து இலை கீழே உதிர்வதாக இருந்தாலும் கூட இல்லா பி மஷியத்தில்லாஹ், வமா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா பி மஷியத்தில்லாஹ், எந்த ஒரு இலையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டல்லாமல் விழவில்லை. நாட்டத்தை கொண்டுதான் விழுது. ஆனா குர்ஆன் வசனத்தை மாற்றுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம்? அப்புறம் பாருங்க, சூரத்து தகாபுனுடைய 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் அப்படினு இருக்கு. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் இருக்கு. வேற என்ன ஓதுறாரு தெரியுமா? வமா துஸீபு மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் அனுப்புறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். வமா துஸீபு மின் முஸீபத்தின், மா அஸாபான் இருக்கிறத வமா துஸீபு அப்படின்னு ஓதுறாரு. இப்படி 10 வசனங்கள்
2 மணி நேர சொற்பொழிவில் 10 குர்ஆன் வசனங்களை தப்பாக ஓதி இருக்கிறார். 2 மணி நேரத்தில் 10 வசனங்களை தப்பாக ஓதினார்னு சொன்னா, பல வருஷங்களா மக்கா மஸ்ஜிதுடைய மிம்பரில் இருந்து இவர் சொற்பொழிவாற்றுகிறார். எத்தனை வசனங்களை தப்பாக ஓதி இருப்பார். பல ஊர்களில் இவர் பயானுக்கு போறாரு, எத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களை இவர் தப்பாக ஓதியிருப்பார். இவரை ஒரு மார்க்க பிரச்சாரமாக ஏற்றுக்கொள்வதும், இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக வைத்துக் கொண்டிருப்பதும் தமிழகத்தின் முஸ்லிம்களுக்கு அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கிற வசனத்தை தப்பாக ஓதினது. அவராக உருவாக்குற வசனமும் இருக்குது. ஒரு இடத்துல சொல்றாரு, லியலாஇ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ் சொல்றான். லியலாஇ கலிமத்தில்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அப்படி நாங்க அல்லாஹ் எங்க சொல்றான்? குர்ஆன்ல எங்க சொல்றான்? லியலாஇ கலிமத்தில்லாஹ் எங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா? இது ஒரு பக்கமா, இது குர்ஆனுடைய விஷயம். ஹதீஸ்ல பாருங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த அளவுக்கு ரோஷம் கொள்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களை விடவும் ரோஷக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அரபி வாசகம் வல்லாஹு அகியரு மின்க அப்படின்னு வரும். வல்லாஹு அகியரு மின்க, அல்லாஹு உன்னை விடவும் ரோஷக்காரன் வரும். இவரு அகியரு என்ற வார்த்தைக்கு வல்லாஹு அகர்ரு மின்க, வல்லாஹு அகர்ரு மின்க யா ஹாலித், ஹாலிதே அல்லாஹ் உன்னை விட ரோஷக்காரன். அகர்னா பிரகாசமானவன் அர்த்தம். உன்னை விட ரோஷக்காரன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பிரகாசமானவன் உள்ள அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையை சொல்றார். அரபி ஞானத்தை பாருங்க, ஹதீஸ் ஞானத்தை பாருங்க. இவரே நமது மிகப்பெரிய இமாம்கள், அவுலியாக்கள் அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் படிக்கக்கூடிய முறையில் அடுத்து வரக்கூடிய நிமிடங்களில் பேசுகிறார். என்ன தகுதி இருக்கு? அப்புறம் அரபி ஞானம், இது ஹதீஸ் ஞானம், குர்ஆன் ஞானத்தை பார்த்தோம். அரபி ஞானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னி பஈதுன், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். பக்கத்துலன்னா கரீபுன்னு சொல்றாங்க. பஈதுன்னா நான் தூரமாக இருக்கிறேன் அர்த்தம். இன்னி பஈது, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், நேர் ஆப்போசிட்டான அர்த்தம். இன்னி பஈத், நான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இதுதான் இவருடைய தகுதி. நம்ம புரிஞ்சு போச்சு இவர் எப்படிப்பட்ட ஆளு, இவருடைய கண்டிஷன் என்ன, இவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இனி வரக்கூடியதான ஒவ்வொரு பேச்சுக்களிலும் இந்த தரத்தை கொண்டவர் தான் பேசுகிறார் அப்படின்னு நாம புரிஞ்சிட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் விளங்க வேண்டியிருக்கு. என்ன பேசுறார் பாப்போம். சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே, எங்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு இதுகள் கிட்ட கையேந்திட்டா இதுகள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு வேண்டித்தான் இவைகளை வணங்குறோமே தவிர சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. மக்கால உள்ள காஃபிர்கள் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம் அல்லாஹு தஆலா கிட்ட? சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே அப்படி நாங்க கூப்பிட்டு வணங்குறோம் இல்ல, இது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பதற்காகத்தான் யாரெல்லாம் வணங்குறோம்? சிலைகளையும் வணங்குறோம், பாபாவையும் வணங்குறோம், நாதாவையும் வணங்குறோம் அப்படின்னு மக்கா காஃபிர்கள் சொன்னாங்களாம். அப்புறம் முதல்ல வந்து சிலைகள் கிட்ட கேட்போம், அப்புறம் பாபாக்கள் கிட்ட கேட்போம், அப்புறம் நாதா கிட்ட கேட்போம், கொடி மரத்துக்கிட்ட கேட்போம், கொடி கிட்ட கேட்போம், மரத்திட்ட கேட்போம், கடைசியில போறது அல்லாஹ் கிட்ட தான். இது எப்படிங்க தப்பு? இதைத்தான் மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள். நியாயமா தானே படுது கேட்கிறார். சிலைகளே, தெய்வமே, பாபாவே, நாதாவே, எங்களை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு இதுகள்கிட்ட போய் கையேந்தி கேட்டா இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்காண்டி தான் இதை வணங்குறோமே தவிர இந்த சிலைகளுக்கு எந்த சக்தி இருக்குதுங்கிறதுக்காண்டி அல்ல, அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன். முதல்ல வந்து சிலைகள்கிட்ட கேட்போம், அப்புறம் கொஞ்சம் மேலே போனால் பாபாக்கள்கிட்ட கேட்போம், அப்புறம் நாதாக்கள்கிட்ட கேட்போம், அப்புறம் கொடி மரத்திட்ட கேட்போம், அப்புறம் கொடிட்ட கேட்போம், மரத்திட்ட கேட்போம், ஒவ்வொருத்தரையா கேட்டு கடைசியாக நாங்கள் போகிறது யார்ட்டு தான்? கடைசி யார்ட்டு தான் போகிறோம்? அல்லாஹ்ட்ட தாங்க போகிறோம். இது எப்படிங்க தப்பு? இதைத்தான் மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள். சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, குர்ஆன் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது, ஹதீஸ் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது.
எங்கே எந்த வசனத்தில் மக்கா காஃபிர்கள் நாதாக்களிடம் உதவி கேட்டார்கள்? எந்த வசனத்தில் பாவாக்களிடம் உதவி கேட்டார்கள்? ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் இடங்களில் எல்லாம் அவர்கள் உதவி தேடினார்கள், அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் அழைத்து பிரார்த்தித்தார்கள், அவர்கள் வணங்கினார்கள் என்று மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லப்பட்டதெல்லாம் யாரை பற்றி? சிலைகளை பற்றி. பாருங்க, சூரத்து ஃபாத்திரின் 13-14 வசனங்கள். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர் இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும். நீங்கள் வணங்குகின்றதான அந்த சிலைகள் அவைகள் எந்த ஒரு காரியத்திற்கும் சக்தியுள்ளவைகள் அல்ல. நீங்கள் அவைகளை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அப்படி செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட பதிலளிக்க மாட்டார்கள் அப்படின்றது. இது யாரை பற்றி சொல்லப்பட்டது? இமாம் குர்துபி, ஏனைய முஃபஸ்ஸிர்கள் எல்லோருமே சொல்லக்கூடியதான கருத்துக்கள். நீங்கள் அழைக்கும் சிலைகள் உயிரற்ற ஜடங்கள், எனவே அவைகள் கேட்காது. இதுதான் அர்த்தம்னு எல்லா முஃபஸ்ஸிர்களும் சொல்றாங்க. சிலைகள் என்று தெளிவுபடுத்தி இவர்கள் சொல்லும் போது நாதாக்களை அழைச்சாங்க, பாபாக்களை அழைச்சாங்கன்னு சொல்றது ஒரு குர்ஆனில் செய்கின்ற ஒரு மோசடி அல்லவா? இதனால மக்களுடைய அக்கீதாவே சிதைக்கப்படுகிறது அல்லவா? ஆனா அந்த சிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா கேட்காது, பதிலளிக்காது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அவுலியாக்கள், நாம நாதாக்கள் சொல்றோம் இல்ல, இந்த அவுலியாக்கள் இதே பண்புகளை கொண்டவர்களா? ஒருபோதும் இல்லை. அவுலியாக்கள் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் கேட்கிறார்கள், செயல்படுகிறார்கள், சஞ்சரிக்கிறார்கள், உதவுகிறார்கள். கேட்கக்கூடியவர்கள், சஞ்சரிக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் எப்படி உயிரற்ற ஜடங்களை போன்ற ஜடங்களான கற்களையும் சிலைகளையும் போன்றாக முடியும்? குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது சூரத்து தௌபாவின் 105வது வசனம், وَقُلِ اعْمَلُوا فَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ وَالْمُؤْمِنُونَ. நபியே தாங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செயல்படுங்கள், உங்களுடைய செயலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மூமின்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல்னா யாரு? வஃபாத்துக்கு முன்னாடி உள்ள ரசூல் மட்டுமா? அப்படி குறிப்பிடவில்லை, அப்படி பிரித்து பேசவில்லை, அப்படி வித்தியாசப்படுத்தி பேசவில்லை. ரசூல் வஃபாத்துக்கு முன்னாடி உள்ள ரசூலும் வஃபாத்துக்கு பின்னாடி உள்ள ரசூலும், ரவுலா ஷரீஃபில் இருக்கின்ற ரசூலும் உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஸ்டாப் பண்ணல. வல் முஃமினூன், முஃமின்களும் பார்க்கிறார்கள். முஃமின்கள்னா யாரு? பிரிச்சு பேசினானா? உயிருள்ள முஃமின்கள்னு பேசினானா? வல் முஃமினூன் அல் அஹ்யான்னு பேசினானா? இல்ல, உயிருள்ளவர்களும் உட்படுகிறார்கள், இறந்தவர்களும் உட்படுகிறார்கள். அவங்க எல்லாம் கபர்ல இருந்து உலகத்தில் நடக்கக்கூடியதான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதை வலிமைப்படுத்தக்கூடியதான முறையில், உறுதிப்படுத்தக்கூடியதான முறையில் ஏராளமான ஹதீஸ்களும் உண்டு. அப்போ சிலைகள் கேட்காதுன்னு அல்லாஹு தஆலா சொன்னா, ஆனா வலிமார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி, ரசூலை பற்றி அல்லாஹு தஆலா அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்ற. நிறுத்தவில்லை. சூரத்து ஜாசியாவின் 21வது வசனம், அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஸவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். பாவங்கள் செய்பவர்கள் எண்ணுகிறார்களா, அவர்களை நாம் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களை போன்று வாழ்க்கையும் மரணமும் சமமானவர்கள் ஆக்குவோம் என்று நினைக்கிறார்களா? நல்லடியார்கள், ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் சமமாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாதிரி பாவிகளுடைய நிலையும் ஆகும் என்று ஒருபோதும் அவர்கள் எண்ண வேண்டாம். ஸாஅமா யஹ்குமூன், அவர்களுடைய தீர்ப்பு மோசமாக இருக்கிறது. உலகத்தில் வாழும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அதிசயமான முறையில், எவ்வளவோ அசாதாரணமான முறையில் சஹாபாக்களுக்கு உதவினார்கள்.
கால் முறிந்த அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை தங்களுடைய புனித கரத்தால் தடவிய போது நோய் மாறியது. இதே சக்தி அவர்களுக்கு வஃபாத்திற்கு பிறகும் உண்டு. வருவாங்க, உலகத்திற்கு வருவார்கள், தடவ முடியும். அதுதான் குர்ஆன் சொல்லுது. அவுலியாக்கள் அவர்களுக்கு உலகத்திற்கு வர முடியும். அதுதான் குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் இந்த மக்கா காஃபிர்கள் உதவி தேடியதான வணங்கியதான சிலைகளை போன்றி ஜடங்கள் அல்ல. எவ்வளவு தெளிவான வசனம். வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ண வேண்டாம், எண்ண வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லும்போது அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா அடித்து சொல்லும்போது அவர்களையும் இந்த சிலைகளையும் ஒற்றுமைப்படுத்துவது. மக்கா காஃபிர்கள் சிலைகளிடம் உதவி தேடினார்கள் என்று சொன்னால் அது மாதிரி தான் நாதாக்கள் கிட்டையும் பாவாக்கள் கிட்டையும் உதவி கேட்கிறது என்று ஒற்றுமைப்படுத்துவது குர்ஆனுக்கு முரணானது. அன்பான சகோதரர்களே, மக்கா காஃபிர்கள் உதவி தேடிய அந்த பொருட்கள் சிலைகளே தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வசனங்கள் குர்ஆனில் ஏராளம் உண்டு. சூரத் அஅராஃபின் 195வது வசனம். அலஹும் அர்ஜுனன் யம்ஷூன பிஹா. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இவர்கள் வணங்குகிறார்களே, இவர்கள் உதவி தேடுகிறார்களே, அந்த சிலைகளுக்கு அலகும் அர்ஜுனன் யம்ஷூன பிஹா, அவர்கள் நடக்கின்றதான கால்கள் அவைகளுக்கு இருக்கின்றனவா? அம் லகும் ஐதின் யப்திஷூன பிஹா, அவைகள் பிடிக்கின்ற கரங்கள் அவைகளுக்கு உண்டா? அம் லகும் ஐனி யுப்சிருன பிஹா, அவர்கள் பார்க்கின்றதான கண்கள் அவைகளுக்கு உண்டா? அம் லகும் ஆதானு யஸ்மஊன பிஹா, அவைகள் கேட்கின்றதான செவிகள் அவைகளுக்கு உண்டா? கால் இருக்கா, கை இருக்கா, கண் இருக்கா, செவி இருக்கான்னு கேட்கிறான். இது யாருக்கு தான் பொருந்தும்? சிலைகளுக்கு தான் பொருந்தும். நபிமார்களுக்கோ அவுலியாக்களுக்கோ ஒருபோதும் பொருந்தாது. நபிமார்கள் சஞ்சரிக்கிறார்கள், கால் இல்லாமலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜுக்கு போகின்றதான சந்தர்ப்பத்தில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் எல்லா நபிமார்களும் உண்டு. ஒவ்வொரு வானங்களை அவர்கள் தாண்டி செல்லும் போதும் ஒவ்வொரு வானங்களிலும் நபிமார்கள் இருக்கிறார்கள். இறந்தவர்கள், வஃபாத்தானவர்கள், மரணித்து போனவர்கள். புகாரியின் 349வது ஹதீஸ். கால் இருக்குதா? சஞ்சரிக்கிறார்கள். இவர்களும் சிலைகளும் ஒப்பாக முடியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சுஹதாக்கள் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்தார்கள். அல் விதாயத்து வன் நிகாயாவின் 9வது பாகம் 269வது பக்கம். வலிமார்கள். அல் விதாயத்து வன் நிகாயா அங்கீகரிக்கப்படுகின்ற சரித்திர நூல். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் சுஹதாக்கள் பூமிக்கு வந்தாங்கன்னு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறதா கேட்பாங்களா? புத்தி உள்ளவன் யாரும் கேட்க மாட்டான். இது சரித்திர சம்பவம், அங்கீகரிக்கப்படுகின்ற வரலாற்று நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப வலிமார்கள், நபிமார்கள் வஃபாத்தாகி விட்டாலும் அவர்கள் உயிருள்ளவர்கள் தான். இங்க இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடியதான ஆள் கிட்ட நாம உதவி கேட்கிறோம், போன்ல பேசுறோம், குரலை கேட்கிறோம், சரி. அது கூட இல்லாம நெட் மூலமாக பார்க்கவும் இல்லை, சத்தத்தை கேட்கவும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை போடுறோம். நம்ம ஊர்ல ஒரு பையனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டி இருக்குது, 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, உதவுங்கள்னு சொல்லிட்டு இன்டர்நெட் மூலமாக மெசேஜ் கொடுக்கிறோம். பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, தூரத்தில் இருக்கிறாங்க. அது ஷிர்க் அல்ல, அது குஃப்ர் அல்ல, அது தவறுன்னு யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை ஒரு சேவையாக அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டிஷன்ல தான் அவுலியாக்களும் இருக்கிறாங்க. சிலைகளையும் அவர்களையும் ஒப்பிடுவது ஒருபோதும் சரியாகாது சகோதரர்களே. இது போன்ற ஷம்சுத்தீன் காசிமிகள் இதெல்லாம் பழைய கருத்து, புதுசா எதையும் பேசல. இது பல வருடங்களாக தமிழகத்தில் வஹாபிகள் எல்லாம் சொல்லி மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போய் அதற்கு சுன்னத்து வல் ஜமாஅத் ஆலிம்கள் பதில் சொல்லி அவர்களும் அலுத்து போனதற்கு பிறகு இந்த இத்து போன கொள்கைகளை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார் மக்கா மஸ்ஜித். இவர்களுடைய தரம் என்ன, இஸ்லாமிய பார்வையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு முத்தபிஉஸ் சுன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடியதான பதிலை கேளுங்கள். கான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா யராஹும் ஷிரார ஹல்கில்லாஹ். அந்த ஹவாரிஜ்கள் என்று சொல்லப்படுகின்றதான
இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக உருவான புதுமை கூட்டம் ஹவாரிஜிகளை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? வகால் இன்னஹும் இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபார் ஃபஜஅலுஹா அலல் முஃமினீன். காஃபிர்களின் விஷயத்தில் இறங்கியதான வசனங்களை மூமின்களின் மீது வைத்தார்கள், மூமின்களின் மீது சுமத்தினார்கள். சம்சுத்தீன் காசிமி அதை தான் பண்ணிட்டு இருக்கார். சிலைகளை பற்றி சொல்லப்பட்டதான வசனத்தை, சிலைகளை வணங்கக்கூடியதான அந்த மக்கா காஃபிர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தை அவுலியாக்களிடம் அல்லாஹு தஆலாவுடையவும் ரசூலுடையவும் அங்கீகாரம் இருக்கின்ற காரணத்தால் அவுலியாக்களிடம் உதவி தேடுகின்றதான என்ன உதவி, எந்த நம்பிக்கையில உதவி? இவர்களுடைய சக்தியை எல்லாம் அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான், இவர்களுக்கு சுயமான எந்த சக்தியும் கிடையாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உதவி தேடக்கூடியதான முஸ்லிம்களின் மீது காஃபிர்களின் மீது இறங்கியதான வசனங்களை எல்லாம் வைத்து கட்டினார்கள். இது ஹவாரிஜிகளுடைய குணம், இது ஹவாரிஜிகளுடைய இழிவான கலாச்சாரம். அந்த ஹவாரிஜிகளை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா படைப்புகளில் கெட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களில் ஓர் அங்கம்தான் நமது மக்கா மஸ்ஜித் இமாமம் என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்ப நாம என்ன சொன்னோம்? மக்கா காஃபிர்கள் சிலைகளிடம்தான் உதவி தேடினார்கள், நாதாக்கள் கிட்டையோ பாவாக்கள் கிட்டையோ கேட்கல. அவங்களுடைய அந்த உதவி தேடுதலில் நாதாக்களையும் பாவாக்களையும் சேர்த்தது ஒரு பச்சை பொய், ஒரு பெரிய அராஜகம். அடுத்து நாம் என்ன பேசுறோம்னா, இப்படி மக்கா காஃபிர்கள் சிலைகள் கிட்ட கேட்டாங்க, அவங்க நாதாக்கள் கிட்டையும் பாவாக்கள் கிட்டையும் கேட்கலன்னு வைப்போம், கேட்கல, அது முடிஞ்சு போச்சு. நாம முஸ்லிம்கள் வஃபாத்தாகி போன அவுலியாக்களிடம் உதவி தேடுகிறார்கள். ரெண்டுமே உதவி தேடுதல் தான் என்ற அடிப்படையில் ரெண்டுமே ஒரே மாதிரி செயல்தான். அது ஷிர்க்குன்னா இது ஷிர்க்கு, அது குஃப்ருன்னா இது குஃப்ரு என்று ஒற்றுமைப்படுத்தி பேசுவது சரியல்ல. அப்படி பேசுறார். மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. முஜீபுர் ரஹ்மான் அறுத்தார் கோழி, அதுவும் கரிதான். முருகன் அறுத்தான் கோழி, அதுவும் கரிதான். பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்னு ஹலால் ஒன்னு ஹராம் இருக்குல்ல. பார்வையில் ஒன்றாக தெரிந்த காரணமாக உண்மையில் ஒன்றுதான் என்று நினைப்பவன் அறிவாளி அல்ல. அவர்களும் உதவி தேடினார்கள், இவர்களும் உதவி தேடுகிறார்கள். ரெண்டையும் ஒன்னாக்க கூடாது. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இரண்டு வித்தியாசங்களை மட்டும் குர்ஆனின் அடிப்படையில் பேசுகிறோம். அந்த மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அந்த சிலைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காக நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம். அடிச்சு பேசுறாங்க. நாங்கள் வணங்குகிறோம் சொல்றாங்க. வெறும் உதவி தேடுதலோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த சிலைகளை இலாகுகள் என்று நம்புகிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு வலியுல்லாஹுவை, எந்த ஒரு நபியுல்லாஹுவை, எந்த ஒரு ரசூலுல்லாஹுவை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்ல மாட்டான், நம்பவும் மாட்டான். உதவி தேடுகிறான். போலீஸ்காரங்கிட்ட உதவி கேட்கிறோம், ஃபயர் ஃபோர்ஸ் கிட்ட உதவி கேட்கிறோம், மருத்துவர் கிட்ட உதவி கேட்கிறோம், மனைவி கிட்ட உதவி கேட்கிறோம், ஆசிரியர் கிட்ட உதவி கேட்கிறோம். அதே மாதிரி ஒரு உதவி தேடுதல் என்ற நம்பிக்கையில் தான் கேட்கிறானே தவிர மக்கா காஃபிர்கள் சிலைகளை வணங்கியதை போன்று இவர்கள் வணங்கவே இல்லை. இது ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் பாருங்க. அங்க கேட்கிறாங்க, அந்த காஃபிர்கள் கேட்கிறாங்க, அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். சூரத்து 5வது வசனம். இந்த முஹம்மத் பல தெய்வங்களை ஒரே தெய்வம் ஆக்குகிறாரா? பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சிலைகளை எல்லாம் தெய்வங்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள். வாழ்நாளில் ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை.
மூச்சுக்கு 300 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான முஜீபுர் ரஹ்மானையும் ஷாவுல் ஹமீதையும் பார்த்து நீயும் அந்த மக்கா முஷ்ரிக்கு ஒண்ணுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அறியாமையின் உச்சகட்டம். அவங்க வாழ்நாள்ல ஒரு வாட்டி கூட லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ்னு சொல்ல தயாராகவில்லை. இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாடி 10 வாட்டி சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ஒன்னா கூடியிருந்து 1000 வாட்டி சொல்றாங்க. ஹத்தாது ராத்தீபில் 50 வாட்டி சொல்றாங்க. ஒரு வகாபி சொல்ல மாட்டான். தொழுகைக்கு பின்னாடி 10 வாட்டி வகாபி சொல்வானா லா இலாஹ இல்லல்லாஹ்? திக்ர் ஹல்காக்களில் 1000 வாட்டி சொல்வானா? ஹத்தாது ராத்தீபில் 50 வாட்டி சொல்வானா? ஆனால் இந்த வகாபிகளை விடவும் 1000 மடங்கு லட்சம் மடங்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லக்கூடியவர்களை ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லாதவனோடு ஒப்பிட்டு பேசுவது இது மார்க்கமல்ல சகோதரர்களே. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். அவர்கள் வணங்குகிறார்கள், இவர்கள் உதவி தேடுகிறார்கள். ஒருபோதும் அப்பாவி முஸ்லிம்களை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை ஒரே இலாஹ் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி நீங்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லி உங்களுடைய ஈமானையும் பறித்து பாமர மக்களுடைய ஈமானையும் பறித்து விடாதீர்கள் சகோதரர்களே. அப்புறம் பேசுறாரு, அவுலியாக்களே எனக்கு புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க என்று தங்கள் கிட்டையோ பாவா கிட்டையோ கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அவர் உதாரணங்கள்லாம் சொல்றாரு. மனைவிக்காக நாம எவ்வளவு சிரமப்படுறோம். 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுப்போம் மனைவிக்கு பெருநாளைக்கு. ஆனா அந்த பெருநாளுக்கு முந்தியதான இரவில் அவசரமா போய் தனக்காக ஒரு வேட்டி சட்டை வாங்கிடுவான். எனக்கு துணி துவைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, அப்படியா கண்ண வாஷிங் மிஷின் வாங்கி தர்றேன். எனக்கு போர் அடிக்குது, அப்படியா கண்ண டிவி வாங்கி தர்றேன், அப்படியெல்லாம் சொல்வான். ஆனா அவனுடைய மனைவியோடு மற்றொரு ஆணை அவன் பார்த்தால் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான் என்பதற்கு உதாரணம் என்ன? அவுலியாக்களே புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே எனக்கு புள்ள வரம் கொடுங்க, அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க, அவுலியாக்களே என் பிரச்சனை தீருங்க, பாவா என் பிரச்சனை காப்பாத்துங்க, என் பிரச்சனை தீருங்க என்று தங்கள்கிட்டயோ தொங்கள்கிட்டயோ அவுலியாக்கள்கிட்டயோ பாவாக்கள்கிட்டயோ சிலைகள்கிட்டயோ மரத்திட்டையோ போய் கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க என்று தங்கள் கிட்டையோ பாவா கிட்டையோ கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அது ஷிர்க்குன்னு அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொல்ற. சகோதரர்களே, பிள்ளை கொடுப்பது காப்பாற்றுவது எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவன் படைப்புகளுக்கு வழங்குகின்றதான அருட்கொடைகளை எல்லாம் உதவிகளை எல்லாம் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக ஒவ்வொரு படைப்புகள் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறான். சிகிச்சை மருத்துவர் மூலமாக, கல்வி ஆசிரியர் மூலமாக, உணவு மனைவி மூலமாக, இப்படி பணம் முதலாளி மூலமாக எல்லாமே நேரடியாக அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை. அந்த யார் மூலமாக அல்லாஹு தஆலா தருகிறானோ அவங்க கிட்ட போய் உதவி கேட்கிறது. இவங்க இலாஹ் கிடையாது, இவங்க கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது, இவங்களுக்கு சொந்தமான சக்தி எதுவுமே கிடையாது, அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான். ஆனால் அவன் முஸப்பிபுல் அஸ்பாப், காரணங்களை வைத்து காரியங்களை சாதிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் இவரை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இவர்கிட்ட, இந்த மருத்துவர் கிட்ட, இந்த டாக்டர் கிட்ட, இந்த ஆசிரியர் கிட்ட, இந்த மனைவி கிட்ட, இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, இந்த ஃபயர் போர்ஸ் கிட்ட, இந்த கலெக்டர் கிட்ட உதவி கேட்கிறேன், இந்த வலிமார்களிடம், இந்த வலியுல்லாஹ்விடம் உதவி கேட்கிறேன் என்பதெல்லாம் தௌஹீதை சார்ந்தவைகள். இங்கெல்லாம் நம்பிக்கை அல்லாஹு தஆலா மட்டும்தான் உதவுகிறான் உண்மையில் என்ற அடிப்படையில் மட்டும்தான் உதவி. இது ஒருபோதும் ஷிர்க் ஆகாது சகோதரர்களே. இங்க மன்னிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சகோதரர்களே. வலிமார்களிடம் உதவி தேடலாம், அது ஷிர்க் அல்ல, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை, ஆயத்துகளை, ஹதீஸ்களை நமக்கு காட்ட முடியும். பாருங்க, சூரத்துல் மாயிதாவின் 55வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு. நிச்சயமாக உங்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹுவாகும், அல்லாஹ்வுடைய ரசூலாகும், நம்பிக்கை கொண்டவர்களாகும். பிரிச்சு பேசல, மரணத்திற்கு முன்னால் பின்னால் பிரிச்சு பேசல. ரசூல் உங்களுடைய உதவியாளர், மூமின்கள் உங்களுடைய உதவியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனா உண்மையில் உதவக்கூடியது அல்லாஹு தான். அதுதான் இங்க ரொம்ப நுணுக்கமாக அல்லாஹு தஆலா பேசி இருக்கா. இங்க அல்லாஹு இருக்கா, ரசூல் இருக்கிறார்கள், மூமின்கள் இருக்கிறார்கள். மொத்தமா பார்த்தா கோடிக்கணக்கா வந்தாச்சு. ஆனா என்ன சொல்லணும்? இன்னமா அவுலியாவுக்கும், உங்களுடைய உதவியாளர்கள்னு சொல்லணும். ஆனா அல்லாஹு தஆலா சிங்குலர் பர்சன்ல இன்னமா வலியுக்கும் சிங்குலரா பேசுறான், ஒருமையாக பேசுகிறான். என்ன அர்த்தம்? எத்தனை கோடி தான் உதவக்கூடியவர்கள் இருந்தாலும் உண்மையில் உதவக்கூடியவன் அல்லாஹு தஆலா மட்டும்தான் என்ற கருத்தை அங்கே விளக்குவதற்காக ஒருமையில் பேசியிருக்கிறான். இந்த நம்பிக்கையில தான் முஸ்லிம்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் முதல், இல்லை அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வரைக்கும் வஃபாத்தான நல்லடியார்களிடம் உதவி கேட்கிறார்கள். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, அல்லாஹ்வே சொல்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், சூரத்து ஸுஹ்ருஃபின் 45வது வசனம், வஸ்அல் மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ருசுலினா அஜஅல்னா மின் துனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதுன். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் மேராஜுடைய அந்த சம்பவத்தின் போது எல்லா ரசூல்மார்கள் நபிமார்கள் ஒன்று கூட்டப்பட்டதான அந்த சூழ்நிலையில் வசனம் இறங்குகிறது. நபியே, இந்த மக்காவில் உள்ள காஃபிர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இது மாதிரி சிலைகளை எங்களுடைய முன்னோர்களும் வணங்கி கொண்டிருந்தார்கள் தானே சொன்னாங்க. முன்னோர்கள்னா யாரு? நபிமார்களுடைய சமுதாயங்கள் தானே. நபிமார்கள் இதோ இருக்காங்க, கேளுங்க. வஸ்அல், கேளுங்கள். மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ருசுலினா, உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்பிய ரசூல்மார்களிடம் கேளுங்கள். அஜஅல்னா மின் துனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதுன், வணங்கப்படுகின்றதான தெய்வங்களாக ரஹ்மானை தவிர வேறு நாம் ஆக்கினோமா? கேளுங்க. யார்கிட்ட கேட்க சொல்றான்? வஃபாத்தானவர்கள். ஆனா அவங்க உயிருள்ளவங்க தான். அந்த அடிப்படையில் கேட்க சொல்கிறான். இதில் என்ன தவறு? குர்ஆனை தவறென்று சொல்ல போகிறார்களா? இறந்தவர்கள் நாம் உதவி தேடுவது ஷிர்க் என்ற இவர்களுடைய கொள்கையின்படி இந்த வசனத்தை என்ன செய்ய போறாங்க பாருங்க. இது ஆயத்துன்னு சொன்னா ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ரவுதா ஷரீஃபுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒருவர், இஸ்தஸ்கலி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், பஞ்சம் தலை விரித்தாடுகிறது, வறுமை மேலோங்கி விட்டது, நபியே உங்களுடைய சமுதாயத்துக்காக மழையை தேடுங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதனுடைய கனவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று என்னுடைய சலாமையும் சொல்லி மழை கிடைக்கும் என்று சொல்லுங்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்கள் அங்கீகரித்தார்கள். இது ஒரு கனவு என்பதல்ல ஆதாரம், ஒரு சஹாபி அங்கீகரித்தார்கள் என்பதுதான் ஆதாரம். ஒரு ஷிர்கான காரியத்தையா உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகரிக்க போகிறார்கள். ஃபத்ஹுல் பாரியின் 2வது பாகம் 495வது பக்கம், அல் பிதாயத்து வன் நிஹாயாவின் 7வது வால்யம் 99வது பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவார்கள், பன்றிகளை கொல்வார்கள், சிலுவைகளை உடைப்பார்கள். அவர்கள் மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது பணத்தை தருகிறோம் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், லஇன் காம அலா கப்ரி, என்னுடைய கபருக்கு அருகில் அவர்கள் நின்றால், ஃபகால யா முஹம்மத், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் அழைத்தால், லா உஜீபன்னஹு, நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, வஃபாத்தாகி விட்டவர்கள் அவர்களிடம் உதவி தேடுவதில் இங்கே என்ன ஷிர்க் வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை இங்கே கற்பிக்கிறார்களா? எவ்வளவு பெரிய ஒரு தவறான வாதத்தை இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த வகாபிகளுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஷம்சுத்தீன் காசிமியை போன்றவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்னத் அபி அலாவின் 6584வது ஹதீஸ்,
வகாபிகள் மிகப்பெரிய ஹதீஸ் மேதை என்று அங்கீகரிக்கக்கூடியதான நாஸ்ருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, வித்தியாசத்தை புரிய வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன? ஷிர்க்னா அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் உரியதான ஏதாவது ஒரு பண்பை ஒரு படைப்புக்கு நம்புவது, அதுதான் ஷிர்க். அல்லாஹு தஆலா படைப்பவன், ஒரு மனிதர் படைப்பார் என்று நம்பினால், அல்லாஹு தஆலா இலாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியுடையவன், ஒரு படைப்பும் இலாஹ் என்று நம்பினால், அல்லாஹு தஆலாவுக்கு சுயமான சக்தி உண்டு, ஒரு படைப்புக்கு சுயமான சக்தி உண்டு என்று நம்பினால், இது போன்று அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் சொந்தமான ஏதாவது ஒரு பண்பை ஒரு படைப்புக்கு நம்பும் போதுதான் அங்கே ஷிர்க் உருவாகிறது. வலிமாறுகளிடம் நபிமாறுகளிடம் உதவி தேடக்கூடியதான சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கோடிக்கணக்கான எல்லா காலகட்டங்களிலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் எந்த ஒரு வலியுல்லாஹுவை பற்றியோ எந்த ஒரு நபியுல்லாஹுவை பற்றியோ இவர்கள் இலாஹ் என்றோ இவர்கள் படைப்பவர்கள் என்றோ சொந்தமான ஆற்றல் உடையவர்கள் என்றோ சுயமான சக்தியுடையவர்கள் என்றோ நம்பினார்களா சகோதரர்களே? ஒருபோதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே சுலபமான முறையில் ஷிர்க் முத்திரை குத்துவதை வகாபிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு ஹதீஸை நீங்கள் படித்தால் போதும், வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅதி வலாக்கின் தனாஃபஸு ஃபீஹா, இந்த எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியம். உலக வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழ்வீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று அறுதியிட்டு சொன்னதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மையான முஸ்லிம்களையும் முஷ்ரிக்குகள் ஆக்குவது அது நாயகத்துடைய இந்த எச்சரிக்கைக்கு, இந்த முன்னறிவிப்புக்கு மாறுபட்டதான ஒரு சங்கதி அல்லவா சகோதரர்களே? அப்புறம் பாருங்க, இதுவரைக்கும் இந்த வகாபிகள் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது, உயிருள்ளவங்க கிட்ட கேட்கலாம், இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது, அது ஷிர்காகிவிடும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஷம்சுத்தீன் காசிமி என்ன பேசுறாருன்னா, உயிருள்ளவங்க கிட்ட கேட்கறது ஷிர்க்குன்னு பேச வர்றார். இவர் மகா ஞானி அல்லவா, குர்ஆனையே ஓத தெரியாத மகா ஞானி அல்லவா, கொஞ்சம் கூட மேல போயிட்டாரு. உயிருள்ளவங்க கிட்ட கேட்கறது ஷிர்க்குன்னு கொண்டு வர போறாரு. அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு பதிலா கொடிமரத்து கிட்ட கேட்கிறதோ, சிலை கிட்ட கேட்கிறதோ, பாபா கிட்ட கேட்கிறதோ, தங்கள் கிட்ட கேட்கிறதோ, ஷைஹி கிட்ட கேட்கிறதோ அதை மட்டும் மன்னிக்க மாட்டான். சிலை கிட்ட கேட்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நிறுத்தல, தங்கள் கிட்ட கேட்கிறதையும் ஷைஹி கிட்ட கேட்கிறதையும் மன்னிக்க மாட்டான்னு சொல்றாரு. தங்கள்னா யாரு? உயிருள்ளவர். ஷேகன்னா யாரு? உயிருள்ளவர். மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகும் போது, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒவ்வொரு பிரச்சனைகளின் போது, ஷைத்தானுடைய தொல்லைகள் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, பேய் பிடித்து விட்டது, பிசாசு பிடித்து விட்டது என்றல்லவா மக்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி தொல்லைகள் உருவாகும் போது யார்கிட்ட போறாங்க? தங்கள் கிட்ட போறாங்க, ஷைஹி கிட்ட போறாங்க. அதையும் ஷிர்க்குடைய பட்டியலில் இணைத்து விட்டார் சகோதரர்களே. அதே ஆளு தங்கள் கிட்ட போறதையோ ஷைஹி கிட்ட போறதையோ ஷிர்க்குடைய பட்டியலில் சேர்த்த ஆளு என்ன பேசுறாரு பாருங்க, நீ அனுமதித்த விதத்தில் நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போவேன், டாக்டர் கிட்ட கொண்டு போவேன். நீ அனுமதித்த விதத்தில் நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கொண்டு போய் காட்டுவேன், நீ அனுமதித்த விதத்தில் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், மருந்து மாத்திரை கொடுப்பேன். தங்கள் கிட்ட கொண்டு போறது ஷிர்க், ஷைஹி கிட்ட போறது ஷிர்க், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போறதோ டாக்டர் கிட்ட கொண்டு போறதோ தௌஹீத். இந்த வித்தியாசத்தை எங்கிருந்து படித்தார்? இந்த வித்தியாசத்தை காட்டக்கூடியதான குர்ஆன் வசனம் எது? இந்த வித்தியாசத்தை காட்டக்கூடியதான ஹதீஸ் எது? கடைசியில் சொல்றாரு, நாம சுன்னத் ஜமாத், நாம சார்ந்திருக்கிற சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த சஹாபி இந்த வித்தியாசத்தை கற்று தந்தார்கள்? எந்த ஒரு இமாம் இந்த வித்தியாசத்தை கற்று தந்தார்கள்? சகோதரர்களே, தங்கள் அவங்களும் உயிருள்ளவங்க தான், சைக்காட்ரிஸ்ட் அவரும் உயிருள்ளவர் தான், ஷேக் அவரும் உயிருள்ளவர் தான், டாக்டர் அவரும் உயிருள்ளவர் தான். ஒன்று ஷிர்க்குனும் இன்னொன்று தௌஹீதும் ஆனது எப்படி? என்ன கொண்டு வரார்னா, இந்த தங்கள்னு சொல்லிட்டு ஷேக்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஒன்று ரெண்டு உதாரணங்கள் எல்லாம் சொல்றாரு.
நம்ப முடியாத உதாரணங்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். ஃப்ராடு எல்லா துறையிலும் இருக்கத்தாங்க செய்து. மருத்துவர்கிட்ட போலான்னு சொல்றீங்கல்ல, மருத்துவத்துறையில் ஃப்ராடு இல்லையா? நோயே என்னன்னு கண்டுபிடிக்காம பல வாரங்களாக மருந்து கொடுத்துட்டு பல லட்சங்களை அபகரித்ததற்கு பிறகு பெரிய டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லலையா ஃப்ராடு பண்ற டாக்டர்? இறந்த பிறகு இறந்து 1-2 தினங்கள் வரைக்கும் ஐசியூவில் வைத்துவிட்டு இன்னைக்கு தாங்க இறந்து போனாருன்னு சொல்லிட்டு ஐசியூக்காக 3 லட்சம் ரூபாவை எடுக்கவில்லையா ஃப்ராடு பண்ற டாக்டர்? சிசேரியன் தேவையே இல்லாமல் சிசேரியன் பண்ணக்கூடியது இல்லையா? ஆபாச படம் எடுத்த டாக்டர் இல்லையா? எல்லா துறையிலும் ஃப்ராட் இருக்கிறது. மார்க்க துறையில் ஷம்சுத்தீன் காசிமி ஒரு ஃப்ராடாக இருக்கிறாரு. குர்ஆனையே ஓத தெரியாம நான் மார்க்க அறிஞர் சொல்லிட்டு இருக்காருல்ல, இது ஒரு ஃப்ராடு. அதுக்காக எந்த பயானை கேட்க கூடாது, எந்த இமாமை பின்பற்ற கூடாது, எந்த ஹஸ்ரத்தை இமாமா வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர் கிட்ட ஃப்ராட் இல்லாத டாக்டர் யாருன்னு விசாரிச்சுட்டு போக வேண்டியது. அல்லாம ஃப்ராடு பண்றவன் எல்லாம் ஷிர்க்குன்னு சொன்னா இன்னைக்கு எந்த காரியம் தாங்க செய்ய முடியும்? எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஃப்ராடு தான் இருக்குதா? சரி, அவுலியாக்களே புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தங்கள் கிட்ட போறதை இவர் ஷிர்க்குன்னு கொண்டு வராரு. ஆனா ஒரு டாக்டர் கிட்ட போய், டாக்டர் மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல டாக்டர், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேன்ஸை கலட்டுங்க. மர்ம பகுதியை பார்க்கிறார், மர்ம பகுதியை பிடித்து பார்க்கிறார். இந்த டாக்டர் கிட்ட போலாம், இது அவருக்கு தௌஹீது. தங்கள் கிட்ட போனா தங்கள் 8 வருஷமா குழந்தை இல்ல, ஏதாவது ஒரு இஸ்ம் எழுதி கொடுங்க. ஒரு குர்ஆன் ஆயத்தை எழுதி கொடுக்கிறார், ஒரு ஹதீஸில் வரக்கூடியதான திக்ரை எழுதி கொடுக்கிறார், அல்லது குர்ஆன் ஆயத்தையோ திக்ரையோ ஏதாவது வெற்றிலையிலோ ஏதாவது ஒன்றில் எழுதி கொடுக்கிறார். இது உனக்கு ஷிர்க்கு. அந்த மர்ம பகுதியை பிடித்து பார்ப்பது உனக்கு தௌஹீது. இது என்ன அராஜகம் சகோதரர்களே! இப்படிப்பட்டதான ஒரு முரண்பட்டதான கொள்கைகளைத்தான் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாறுபட்டவர்களால் பேச முடிகிறது. நாம என்ன சொல்றோம்? தங்கள் கிட்ட போறவங்க, ஷேഖ് கிட்ட போறவங்க யாருமே அல்லாஹு தஆலாவுக்கு முடியாத காரியத்தை இந்த தங்கள் செய்றாரு, அல்லாஹு தஆலாவுக்கு முடியாத காரியத்தை ஷேഖ് செய்றாரு அப்படி நம்புறதே கிடையாது. அல்லாஹு தஆலா இவரை ஒரு காரணமாக வைத்துள்ளான். இன்னைக்கு பாருங்க, இந்த தங்கள்மார்கள் மூலமாக, ஷேഖ்மார்கள் மூலமாக, அவர்களுடைய இந்த இஸ்லாமிய வைத்தியங்கள், இந்த ஆத்மீய சிகிச்சைகள் மூலமாக குர்ஆனை வைத்துக் கொண்டோம், ஹதீஸுடைய திக்ரை வைத்துக் கொண்டோம் மிகப்பெரிய நோய்களை மாற்றக்கூடியவர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த திக்ருகள் மூலமாக குழந்தை பெறுவதற்குரியதான வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள். இவர்கள் மூலமாக மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இன்று ஏராளமான பேர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்துடைய மகத்துவத்தை பறைசாற்றுகிறது, குர்ஆனுடைய வலிமையையும் குர்ஆனுடைய உண்மையையும் இது எடுத்தோம்புகிறது. வகாபிகளுக்கு தங்கள் கிட்ட போறதுன்னா அலர்ஜி. ஏன் அலர்ஜி? இந்த எந்த காரியத்துக்காக தங்கள் கிட்ட போறாங்களோ அந்த காரியத்துக்கு வகாபிகளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கிட்ட கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள், அதிகமாக பெண்களுக்கு வருகின்றதான பிரச்சனைகள். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண்மணி நல்ல தொழுகை ஒழுக்கம் புர்காவோடு இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி திடீரென்று நாக்கை கடித்துக் கொண்டு விழுந்து விடுகிறாள். டாக்டர் கிட்ட போனாங்க, ஒரு வாரமா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆஸ்பத்திரியில் தங்கினாங்க, ஏராளமான ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிந்தது. ஆனா கொஞ்சம் குணமானதை போன்றிருந்தது. வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தா பழையபடி பிரச்சனை, தன்னை அடித்துக் கொள்வது, தன்னுடைய ஷாலை எடுத்து கழுத்திலே இருக்குவது, மாடியிலே சென்று சுவரேறி குதிப்பதற்காக முயற்சி செய்வது, இப்படி மிகப்பெரிய அராஜகங்கள். ஒரு தங்கள் கிட்ட போனாங்க. தங்கள் சொன்னாங்க, இது சிகர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ட்ரீட்மெண்ட்கள்லாம் பண்ணாங்க, குணமாகல. இன்னொரு ஆலிம்சா கிட்ட போனாங்க, அவங்களும் சில ட்ரீட்மெண்ட்கள்லாம் பண்ண பின்னாடி குணமாகல. இதற்கான ஒரு மிகப்பெரிய நிபுணர் தல்சமாத், இந்த ஆத்மீய சிகிச்சையில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற கேரளாவில் தொடுபுழா என்ற ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு நபரிடம் சென்றபோது அங்கேயே வைத்து 1 மணி நேரத்தில் அவள் பரிபூர்ணமான நிவாரணம் பெற்று சகஜ நிலைக்கு மாறினாள். சகோதரர்களே,
சைக்காட்ரிஸ்டோ டாக்டரோ இந்த ஷைத்தான் பிரச்சனைகள், இந்த சாத்தானிய பிரச்சனைகள், இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்களால் தீர்க்க முடியும் என்று எந்த ஒரு டாக்டராவது அவரால் தைரியமாக கூற முடியாது. எந்த ஒரு எம்எஸ், ஒரு எம்டி, ஒரு எஃப்ஆர்சிஎஸ் யாராக இருக்கட்டும், எல்லா விதமான சாத்தானிய பிரச்சனைகளுக்கும் எங்களிடம் பரிகாரம் உண்டு என்று ஒரு டாக்டருக்கே கூற முடியாது, ஒரு மனையியல் மருத்துவருக்கே கூற முடியாது. டாக்டரே இல்லாத ஷம்சுத்தீன் காசிமி என்று எல்லா நோய்க்கும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மருந்து இருக்கிறது, தங்கள் கிட்ட போக வேண்டாம் ஷிர்க்குன்னு பேசிட்டு இருக்கார். இதில் எந்த விதமான ஷிர்க்கும் கிடையாது. உயிருள்ள ஒரு மனிதரிடம் சென்று உதவி கேட்பது இங்கே அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு தனிப்பட்ட பண்பை இந்த தங்களில் நம்பினார்கள். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் நீங்கள் உதவுங்கள் சொல்றான். ஒரு உதவிதான் கேட்கிறோம். அவ உதவும் பண்பு மூமின்களுக்கு முடியும்னு அல்லாஹு தஆலா சொல்லும்போது அதை நிதர்சனமாக நாம் பார்க்கும்போது இங்கு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு தனிப்பட்ட பண்பு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா உதவுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றல், அதன் மூலமாக தங்கள் உதவுகிறார்கள், ஷேக் உதவுகிறார்கள். ஃப்ராட் பண்ற ஆள்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம இப்போ குர்ஆனுடைய ஆயத்துகளில் மிகப்பெரிய தவறுகள் நிகழ்த்தினார் என்பதற்கு ஷம்சுத்தீன் காசிமியுடைய சொற்பொழிவில் இருந்து ஆதாரம் காட்டினோம். இவர் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மக்கா பள்ளியில ஷரியத் கோர்ட் வச்சிருக்கோம், இதுவரைக்கும் 1500 கேசுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது, இதை பாராட்ட வேண்டிய விஷயமா வருத்தத்துக்குரிய விஷயமானு தெரியல அப்படின்னு பேசுறாரு. இவர் ஒரு ஃப்ராடு தானே, இந்த ஃப்ராடு கிட்ட வந்ததுனால 1500 பேரும் ஷிர்க் செய்து விட்டார்கள் சொல்றாரா? அன்பான சகோதரர்களே, இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உண்மையான தௌஹீதுக்கு மக்களை அழையுங்கள். தர்காக்கள்ல சில தவறுகள் நடக்கிறது, அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தர்காக்களில் சென்று சுஜூது செய்கிறார்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களால் தர்காவுக்கு உள்ளே சென்று இதை சொல்ல முடியாது. பள்ளிவாசலில் நின்று கத்துவீர்கள், தர்காவுக்கு போவாதீர்கள் என்று சொல்வீர்கள். நாங்க தர்காவுக்கு போய் சுஜூது செய்யக்கூடிய ஆளை பார்த்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். முழுமையான ஒரு தாவா. அதே நேரத்தில் உங்களுக்கு அதை செய்ய முடியாது. இது மாதிரி தவறுகளை காட்டி மக்களுக்கு தர்காக்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு மாற்றமான, தௌஹீதுக்கு மாற்றமான அப்பாவி முஸ்லிம்களை முஷ்ரிக்குகளாக மாற்றுகின்ற ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்களும் சமுதாயமும் செல்ல வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தங்கள் கிட்ட போறது, ஷேக்கு கிட்ட போறது, இதெல்லாம் பெரும்பாலும் சிஹ்ர் என்ற பிரச்சனையின் காரணமாகத்தான் போறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சிஹ்ருங்கிறது ஒரு கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த கலை இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சிஹ்ர் செய்யப்பட்டது. ஆனா அந்த கலை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு அவர் சொல்றார். அதனால ஒரு முஸ்லிம் சூனியத்தை நம்பக்கூடாது. அப்படி இன்னைக்கு சூனியம் செய்ய முடியும் அப்படின்னா, கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சூனியம் செய்வாருங்க. கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு பிரச்சனை. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சூனியம் செய்வாரு, ஜெயலலிதா கருணாநிதிக்கு சூனியம் செய்வா. அவர் பேசுறாரு, அப்படி செய்யல. பாத்தீங்களா, சூனியம் இல்லாதனால தான் செய்யல இவருடைய ஆராய்ச்சி. அதனால சூனியன் ஒரு காலத்தில் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதான் உண்மைதான். இப்போ அந்த கலை அழிஞ்சு போச்சுங்க, இப்போ கிடையாதுங்க. இப்போ உண்மையாக இருந்து என்ன தெரியுமா நடக்கும், கருணாநிதி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மாக்கு ஈஸியாக சூனியம் வச்சு முடக்கி போட்டு இவர் முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாம். இல்லை, அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே கிடையாது. இவருக்கு ஒரு சூனியம் வச்சு ஹேன் கைகால இழுத்துவிட்டு இந்த அம்மா நிரந்தரமாக முதல்ல இருந்துட்டு போயிடலாம். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தது என்று சொல்கிறார், அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்கிறார். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பாவங்கள் பெருகிக் கொண்டல்லவா இருக்கிறது. 7 பெரு பாவங்களில் ஒன்றாக வல்லவா இந்த சூனியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் பெருகுகின்றதான ஒரு கட்டத்தில் 1400 வருடங்களை விடவும் இன்று அது அழிந்து விட்டது. எதை வச்சு சொல்றது? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சூனியம் கிடையாது நீங்க சொல்றீங்க?
முஸ்லிம் சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு சொல்றார். 7 பெரும்பாவங்கள ஒன்று சூனியம். சூனியம் ஏன் பெரும்பாவம் ஆச்சு? அந்த சூனியத்தின் மூலமாக ஒரு எதிராளிக்கு உபத்திரவம் செய்யப்படுகிறது. அந்த உபத்திரவம் அங்க வர்றதுனால தான் பெரும்பாவம் ஆச்சு. அப்ப சூனியத்தின் மூலமாக உபத்திரவம் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினா தானங்க இது பெரும்பாவம் நாங்க நம்பிக்கை உருவாகும். இப்ப சூனியத்தை முஸ்லிம் நம்பக்கூடாது என்ற ஒரு கருத்து அது தவறு. சூனியத்தின் மூலமாக பல உபத்திரவங்கள் உருவாக்க முடியும். அந்த சூனியத்தை முஸ்லிம் செய்யக்கூடாது, முஸ்லிம்கள் சூனியத்தின் பக்கம் போகக்கூடாது என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டுமே தவிர இப்படி சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு சொன்னா சூனியத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நிவாரணம் என்ன, அவர்களுக்குரிய பரிகாரம் என்ன, அவர்களுக்கு எப்படி மாப்பிள்ளைமார்கள் கிடைப்பார்கள், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய உத்தரவாதம் என்ன? அன்பான சகோதரிகளே, அவரை கருணாநிதி சிகிரு செய்யல, ஜெயலலிதா சிகிரு செய்யல, அதனால இன்னைக்கு சிகிரு கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பான ஆராய்ச்சி. கருணாநிதி ஏன் சிகிரு செய்யல தெரியுமா? சிகரை பத்தி காசிமிக்கு தெரியாததுனால. சிகிரு செய்தா அந்த சிகரை குணப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆள் கிட்ட போனா அவருடைய சிகிச்சை மூலமாக சிகிரு செய்யப்பட்ட ஆளே சொல்வாரு எனக்கு இந்த ஆளை சிகிரு செய்தாரு. அவ கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சிகிரு செய்தா ஜெயலலிதா ஒரு தங்கள் கிட்ட போவாங்க. தங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாக ஜெயலலிதா என்ன சொல்வாங்க? கருணாநிதி தான் எனக்கு சிகிரு செய்தார்னு சொல்வாங்க. இந்த குட்டு வெளிப்படம் என்பதனால தான் கருணாநிதி சிகிரு செய்யல, அல்லாம சிகிரு இல்லாத காரணத்தினால் அல்ல. இது மாதிரி தப்பான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து முன்னாள் முதல்வரையும் இந்நாள் முதல்வரையும் இழிவுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்தபடியாக என்ன கேட்கிறார்னா, விக்ரு என்ற பெயரில் எதையாவது உளறுகிறார்கள். ஹூஹா ஹை 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 அப்படின்னு கத்துறாங்க, ஹக்கு தூ ஹக்குன்னு சொல்றாங்க. எங்கேயாவது ரசூலோ சஹாபாக்களோ இது மாதிரி சொன்னார்களா? இவருடைய கேள்வி. சில பேர் திக்ருங்கிற பேர்ல என்னென்னத்தையோ வளருவான். ஹூ ஹா ஹி ஹா ஹஹ் புகன் என்னத்தையோ கத்துவாங்க திக்ருங்கிற பேர்ல. அதெல்லாம் திக்ரு இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த திக்ருகள் மட்டும் திக்ரு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக மதரசால ஓதும்போது அங்க எங்களுக்கு திக்ரு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா என்னமோ வார்த்தை வாயில வந்ததெல்லாம் ஹூ ஹான் ஒருத்தரன்னு கத்துவாரு. எல்லாம் கூட ஹை 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 அப்படியே ஜதுபு கிளம்பும் கத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு திக்ரு வரும், ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக்னு வாங்க. இந்த உருதுகார பசங்க நாங்க சிரிப்பாங்க. உருது பசங்க இருப்பாங்க, உருது பேசுற பசங்க, அவங்க நாங்க சிரிப்பாங்க. நாங்க எனக்கு அப்ப உருது தெரியாது. நான் அதுக்கப்புறம் தேவபந்து போனதுக்கு அப்புறம் உருது தெரியும். அப்ப சின்ன பிள்ளைங்க உருது தெரியாது. அப்ப என்ன எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னா கேட்க சிரிப்பாங்க. எல்லாத்துக்கும் நாங்களாம் அப்படியே உணர்ச்சி ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக்னு கேட்க சிரிப்பாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க பார்த்தா உருதுல ஹக்குன்னா கக்கூசுக்கு போன அர்த்தம். ஹக்கு தூ ஹக் கக்கூசுக்கு போ நீ கக்கூசுக்கு போ, கக்குக்கு போ நீ கக்கூசுக்கு போ, கக்கூசுக்கு போ நீ கக்கூசுக்கு போ. அது சிரிக்காம என்ன பண்ணுவான்? எவ்வளவு பெரிய அபாயகரமான வார்த்தை பாருங்கள். விக்ர் என்ற பெயரில் எதையாவது உளறுவார்கள் சொல்றாரு. எதை பற்றி? ஹூஹாவை பற்றி. ஹூனா என்னது? விக்கிர்களில் எல்லாம் மிகவும் உயர்ந்ததான விக்கிர், அல்லாஹ்வுடைய ஒரு நாமம், அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். சூரத்துல் ஹஷ்ரின் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லாஹு, அவன் அல்லாமல் இலாஹி இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் இடத்தில் அவன் தன்னை குறிப்பிடுவதற்காக ஹூ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த ஹூ என்பது அது மிகப்பெரிய திக்ர் என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய எந்த ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் நின்றான எந்த ஒரு பண்பை சொல்லி கேட்டாலும் யா ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டா கிருபை செய்பவனே எனக்கு கிருபை செய்வாயாக என்று அர்த்தம். எனக்கு கிருபை செய்வாயாக என்று சொல்லாமல் இருந்தால் கூட யா ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு கிருபை செய்வாயாக அர்த்தம். யா கஃபார் மன்னிப்பாளனே அப்படின்னு கூப்பிட்டாலே என்னை மன்னிப்பாயாக அர்த்தம். ஆனா ஹூ என்று அழைத்தால், யா ஹூ என்று அழைத்தால் அல்லாஹு தஆலாவிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை அழைப்பது,
என்ற வணக்கத்தை மட்டுமே அங்கே நாடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இது மிகப்பெரிய திக்ருன்னு இமாம்கள் அவுலியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. குர்ஆனில் உள்ளதான ஒரு திக்ரு. இந்த திக்ரை பற்றி திக்ரு என்ற பெயரில் எதையாவது உளறுவார்கள் சொல்றார். அப்புறம் ஹை ஹை ஹைன்னு கத்துவாங்க. ஹைனா என்ன? இவர் ஏதோ ஹைஜாக் நடிச்சார் போல தெரியுது. ஹைனா குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கானின் 58வது வசனம், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். ஒருபோதும் இறக்காதவனான அந்த உயிருள்ளவனின் மீது நீங்கள் பரஞ்சாட்டுங்கள். ஹய்யுன், அந்த ஹய்யுன் என்பதைத்தான் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்ல வேண்டும் என்ற ஆவேசத்தின் பேரால், அந்த ஆர்வத்தின் பேரால் ஹை 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 என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு உற்சாகம் என்று கத்துவார்கள் அல்ல. அப்புறம் இன்னொரு இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு போட்டேன்னு சொல்றாரு. இந்த திக்ர் சொல்பவர்கள் அவர்கள் துள்ளுகிறார்கள், அவர்கள் அசைகிறார்கள், இதெல்லாம் டான்ஸ்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துகிறார். சகோதரரே, எந்த ஒரு காரியத்திலாக இருந்தாலும் அதில் முழு மூச்சாக ஈடுபடும் போது, அதில் நம்முடைய முழு கவனத்தையும் அதில் கொடுக்கும் போது, நம்முடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை அளிக்கின்றதான விதத்தில் அந்த செயலுடைய வெற்றி நமக்கு ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் போது, நம்முடைய உள்ளத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு குதிப்பது, ஒரு துள்ளுவது, ஒரு ஆடுவது, ஒரு அசைவதெல்லாம் மனித இயற்கை. கிரிக்கெட் விளையாட்டுல பார்க்கலையா, விக்கெட்டை வீழ்த்திட்டான்னு சொன்னா என்ன ஆட்டம் போடுறாங்க? இது என்ன டான்ஸா? குர்ஆன் ஓதக்கூடியதான ஹாஃபிஸ்கள் மதரசாக்கள்ல பார்க்கலையா, ஆடி ஆடி ஓதுறாங்களே, இது என்ன? அந்த செயலில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு விட்டார்கள். அதனுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். இந்த திக்ரில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுடைய வெளிப்படையான அத்தாட்சியாகத்தான் இந்த ஆட்டம் இருக்கிறது, அசைவு இருக்கிறது. டான்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கேவலப்படுத்தலாம், ஆனால் முஸ்லிம்கள் அப்படி சொல்ல மாட்டார். அப்புறம் இந்த ஹா ஹூ ஹி ஹையுன் என்ற திக்ர், அந்த திக்ரை பற்றி தானே உளறல்னு சொன்னாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நம்முடைய ஷேக் முஹீத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்றாரு, இவ்வளவு தங்கமான ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்றாரு, புகழ்கிறார். நல்ல ஆளு, மகான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தங்கமான ஸ்ரீதேவி. அந்த தங்கமான ஸ்ரீதேவி தாங்க அவர்களுடைய முஹீத்தீன் ராத்தீபில் இந்த ஹா ஹூ ஹி ஹையினை கொண்டு வந்தார்கள். இப்ப எங்க போச்சு ஸ்ரீதேவி? ஸ்ரீதேவியா உளர்னாங்க? அன்பான சகோதரர்களே, இங்கே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹு தாலாவுக்கு அழகிய நாமங்கள் உண்டு, அந்த நாமங்களை கொண்டு அல்லாஹு தாலாவை அடையுங்கள் என்ற அடிப்படையிலே ஹூ என்று சொல்லப்படுகிறது, ஹை என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் என்னன்னா ஹக்கு ஹக், ஜலாலியா ராத்தீபில ஹக்கு ஹக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹக்கு ஹக், ஹக் ஹக்னு சொல்லும்போ பக்கத்துல இருந்த உருது மாணவர்கள் எல்லாம் கெக்கன்னு சிரிப்பாங்க, கெக்கன்னு சிரிப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் தேவந்துக்கு போன பின்னாடிதான் ஹக்குன்னா கக்கூசுன்னு எனக்கு தெரிஞ்சது. அன்பான சகோதரரே, ஹக்கு என்ற வார்த்தை யாருக்குத்தான் தெரியாது? அரபியில் இருக்கிறது, பார்சியில் இருக்கிறது, உருதுவில் இருக்கிறது. ஹக்கு உண்மையானவன், ஹக்கு நிலையானவன், ஹக்கு உள்ளவன். ஹக்கு தூ ஹக், நீ உள்ளவன், நீ நிலையானவன்,